ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஏற்கனவே கத்திரி நாற்று, தக்காளி நாற்று எல்லாமே நட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் சூப்பரா வந்துருச்சு. அது என்னென்ன செடி எப்படியெல்லாம் தழைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கத்திரி நாற்று எல்லாமே இப்போ பூ விட்டுருச்சு. அதே மாதிரி மிளகா நாற்று, தக்காளி நாற்று எல்லாமே சூப்பரா பூ பூத்துருச்சுங்க. வெண்டைக்காய் செடியும் அழகா பூ பூத்துருக்குங்க. கூடவே பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா கொத்தமல்லி இதில் தூவி விட்டுருக்கேன். கோழி பறிக்காம இருக்கிறதுக்காக கோழி கூடையை வச்சு மூடி வச்சிருக்கிறேங்க. ஆனால் இன்னும் கொத்தமல்லி விதை முளைச்சி வரல. அது முளைக்கிறதுக்கு ஒரு 1 வீக் ஆயிரும். நான் நேற்று தான் போட்டு விட்டுருக்கேன். இங்கே முள்ளங்கி செடி முளைச்சி வந்திருக்குங்க. முள்ளங்கி கீழே இருக்குது. ஆனால் அதில் புழு விழுந்துருச்சு. ஏதாவது மருந்து தெளித்து விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பரவலாக தூவி விட்டுருந்தோம். அது எல்லாமே முளைச்சிருச்சு. பீக்கஞ்செடியும் பிஞ்சு அழகாக விட்டுருக்குங்க. நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. புடலஞ்செடி, பாவக்காய் செடின்னு சொல்லிட்டு நிறைய செடி இருக்குங்க. எல்லாமே பூ வந்துருச்சு. ஓர்ஸாக எல்லா காயும் வரும் போல். இதை செய்யறதா அதை செய்யறதான்னு தெரியாத அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே மொத்தமாக ஒரே டைமில் பூ வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.